கர்த்தர் பேச ஆரம்பிச்ச, மகனே உனக்காக நான் உயிரை கொடுத்தேன், உன்னை நான் ஆபிரகாமை போல ஆசீர்வதிப்பேன், இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே வா, என்னை பின்பற்றி வா, நான் உன்னை கொண்டு பெரிய காணிச்சு உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். 16 வயசுல எங்கே போகணும்னு தெரியாது, எங்கே படிக்கணும் தெரியாது, எங்கே சாப்பாடு கிடைக்கும், எங்கே ஃபீஸு என்ன ஒன்றும் தெரியாது. ஆனால் அது ஏசுனாரை மட்டும் நம்பி ஆண்டவர் பேசினார், மகனே நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை தேசங்களுக்கே கொண்டு போவேன், உனக்குள் பூமியின் வம்சம்லாம் ஆசைக்கப்படும். நான் 16 வயசு, என் படிப்பு அப்போ 8வது வகுப்பு தான், எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் ஏசுனார் மட்டும்தான் தெரியும். ஆனால் அவரை பிடிச்சேன், அவர் உறுதியாக பிடித்தேன். அவர் என் வாழ்க்கையில் வந்தார், என் வாழ்க்கையை மாற்றினார். ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கு. நான் பழைய வேலையெல்லாம் நினைச்சு போச்சு, எல்லாம் புது மனுஷன் ஆக்கினார், புதிய மனுஷனை மாற்றார். எல்லாம் சொல்லுங்கள், புது மனுஷன் சொல்லுங்களேன். புது மனுஷன் ஆமேன்னு சொல்லுமா. ஒரு புது வாழ்வு கொடுத்தாரு, ஆமேன்னு சொல்லுமா. ஆகவே ஆண்டவர் பேச, நான் தாத்தா எனக்கு இயேசு போதுன்னு. இயேசு போதுமா, அந்த வேதம் வேணுமா, நாங்கள் வேணுமா, இயேசு போதுன்னா. அப்போ வீட்டை விட்டு வெளியே போகணுன்னு சொல்லி 16 வயசில் என்னை வீட்டை விட்டு வெளியே தள்ளினாங்க. இந்த பைபிளை மட்டும் தூக்கிட்டு வந்தேன். இந்த பைபிள் இன்றைக்கி உலகமெல்லாம் தூக்கிட்டு போதும். அதான் என்னை கனம் பண்ணி நான் கனம் பண்ணேன், ஆமேன்னு சொல்லுமா.